டே மார்னிங் காலமே ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பொங்கல் எப்படி போட போகிறோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு ½ ஹவர்லலாம் மழை நின்றுடுச்சு. கோவிலுக்கு போகிறதுக்கு ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய்லாம் துருவி வச்சு எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா கணபதி ஹோமம் அப்போந்தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கரெக்ட் நேரத்துக்கு தான் நான் வந்துட்டேன். களம் வரைச்சி கலச பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பொங்கல் வந்து 9:30க்கெல்லாம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் நான் கோவிலுக்கு வந்துட்டேன். அங்கே வந்து நைட்டு வந்து புஷ்பாபிஷேகம் பூஜை நடந்துச்சு. அதுக்குள்ளே வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிரம்பி வந்துட்டேன். இங்கே வந்தால் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. நல்ல ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அந்த டே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு வந்து டிஃபன் அங்கேயே கொடுத்துக்கிட்டாங்க. வீசப்பம், குருமா, உளுந்து வடை எல்லாம் தந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு.